friends, welcome back to Play Tamil Dub. So இப்போதைக்கு எக்கச்சக்கமான மூவிஸ் வந்து நம்ம தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் சில பெஸ்ட்டான மூவிஸை மட்டும் தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி போன வீக்கில் 2 வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய மூவிஸ் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் சில மூவிஸ்லாம் அதுலேயும் மிஸ் ஆயிருந்ததா. ஸோ அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஆஃப் லைஃப் மூவி தான் 2018 ரிலீஸ் ஆன என்கிட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி அண்ட் கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரி அப்படி உள்ள பேஸ்டான மூவி தான். IMDb 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து என்டையர் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ மெயினாக இதில் நம்ம ஜானி டெப் தான் உள்ள நடிச்சிருக்காரு அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்டையர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் அண்டு சில க்ரைம் வந்திருக்கும். மெயினாக சில ரேப்பர்ஸ்லாம் வந்து மர்டர் லைக் அவங்கள வந்து யாரோ மர்டர் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அண்ட் இது வந்து உண்மையாகவே நடந்துருக்கு. ஸோ அது பின்னாடி வந்து நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் இடத்துல தான் வந்து என்டையர் நடக்கும். ஸோ அந்த சிட்டியை தான் இந்த சிட்டி ஆஃப் லைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி யார் வந்து இந்த ரேப்பர்ஸை போய் சாவடிக்க போகிறாங்க, அவங்க பாட்டு அவங்க கேரியரில் நல்லபடியாக தான் இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு க்ரைம் வேர்ல்டே வந்து லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்டையர் இந்த கேஸ் சால்வ் பண்ணுற மாதிரி ஃபுல் மூவியாகவே இருக்கும் அண்ட் கண்டிப்பாக அதுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு, கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஏற்ற மாதிரி உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஒர்த் வாட்ச் ஆன மூவின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UMMA ஒமான்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு மூவி இருக்குது அண்ட் இப்போ இந்த டைட்டில் மீனிங் பார்த்தீங்கன்னா மதர்ன்னு தான் மீனிங்கு. ஸோ என்டையர் மூவி நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் கேட்டகிரியான படம் அண்ட் IMDb 4.7 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ரேட்டிங்கெல்லாம் ஹாரர் மூவிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அகெயின் படம் வந்து ஹாரர் வைஸில் நல்லபடியாக தான் இருக்குது அண்ட் என்டையர் இந்த படம் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்ட்ரஸ் வந்து இப்போது அவங்க டாட்டரோட வந்து இப்போ தனியாக ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிருக்காங்க அமெரிக்காவில். ஏன்னா அவங்க என்ன அவங்க கண்ட்ரியெல்லாம் விட்டு நம்ம இதெல்லாம் எதுவுமே வேணாம், நம்ம பாட்டுன்னு தனியாக வாழ்ந்துடலாம் ஒரு ஃபார்ம்லன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அங்கேயும் வந்து அவங்க அம்மாவோட சில என்ன சொல்கிறது அவங்க இறந்துருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் பயங்கரமான சில ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துருக்கு அண்ட் இப்போ அவங்க அம்மா இறந்ததோட ஆஷஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வரும். ஸோ அங்கேருந்து தான் என்கிட்ட பிரச்சனையே திருப்பி ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்லி ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆன மூவி அண்டு ஹாரர் மூவிஸ்க்காகவே லவ்வர்ஸ் ஆனீங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோய் பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மூவி அண்ட் இந்த படம் நம்ம 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நானும் இப்போ தான் இந்த படத்தையே பார்த்தேன். IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. மெயினாக நம்ம மார்க் வெல்பர்க் தான் என்டையர் இந்த ஜோய் பெல்லோட கேரக்டராகவும் நடிச்சிருப்பார். ஸோ கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. லைக் நம்ம ஜோய் பெல்லோட பையன் வந்து கேவாக இருந்திருப்பார். பட் ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேவெல்லாம் சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்போம், இது என்ன ப்ரோ வர வர அப்படி இந்த ரெயின்போ கம்யூனிட்டி வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு. பட் சில பேர் வந்து ரியலாக வந்து கேவாக தான் இருப்பாங்க. பட் சில பேர் வந்து அது வந்து சொசைட்டியாக சில பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கேவான்னு மாற்றிடுவாங்க. பட் இதில் வந்து நம்ம கேரக்டர் வந்து கொஞ்சம் உண்மையான கேவாக தான் இருப்பான் அண்ட் ஸ்கூல்லலாம் அவனை புலி பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவார். ஸோ இப்போது இதெல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து ஆஸ் எ ஜோய்பெல் தான். ஸோ அவர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அண்ட் அவர் வந்து என்கிட்ட ஒரு ரோட் ட்ரிப்பாக போவார் அண்ட் ஒரு அவேர்னஸ் ஆட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுவார். ஸோ இது ஒரு இன்க்ரெடிபிளான ட்ரூ ஸ்டோரியை தான் என்கிட்ட நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க அண்டு ஒர்த் வாட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி சில பீப்புள்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களோட பெயின் அண்ட் அவங்களுக்கு சில ரியலான சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. சொசைட்டி அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, நிறைய இடத்துல புல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை தான் நல்லபடியாக வந்து என்கிட்ட இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோ எஸ்கேப் ரூம்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் அண்ட் ஸ்லாஷர் கேட்டகிரியான மூவி தான். IMDb 5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இது கூட நம்ம இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட தான். ஸோ பேசிக்லி இது வந்து ஹாரர் மூவி ஆக்சுவலி. அண்ட் இனிஷியலாக நான் டைட்டில் யோசிச்சா தான் நினச்சிருந்தேன், ஓகே ஒரு ரூம்லேருந்து இப்படி எஸ்கேப் ஆகணும் அண்ட் இது வரைக்கும் நம்ம நிறைய எஸ்கேப் ரூம் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹாரர் ஆங்கிள் வைஸாகவும் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் டாட்டர் வந்து ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க அண்டு இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் ரூம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இதுவே இருக்கும். ஓகே நம்ம சும்மா விளையாட போகலாமேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஃபைனலாக பார்த்தா இது ரியலான ஒரு இதுவாக மாறிடும் அண்ட் அங்கே சில சூப்பர் நேச்சுரலான ஈவெண்ட்டும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலி அங்கேருந்து எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லாஷர் வைஸ்லையும் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் ஆஃப் மெட்டல்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன அகைன் ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. IMDb 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் அகைன் நம்ம
நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மியூசிக்கல் கேட்டகிரி அண்ட் ட்ரூ ஸ்டோரியான ஒரு மூவி வேணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். இதில் மெயின் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மராக இருப்பார். அண்டு இது என்ன சொல்கிறது, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காது கேட்க ஸ்டாப் ஆயிரும், டெஃபாக மாறிடுவார். அண்ட் இதுக்கப்புறமா அவர் மியூசிக்கல் கேரியரை ஃபாலோவும் பண்ண முடியாது. அண்ட் அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அதெல்லாத்தையும் தான் அப்படியே இந்த படத்தில் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எவ்வளோ ட்ரூன்னு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஸ்டோரின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஆனால் அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நல்லபடியாக தான் இருந்திருக்கு என்டையர் படத்தோட ஸ்டோரி அண்ட் கான்செப்ட். அதுக்காகவே நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம், ஏன்னா ஃபுல் ட்ராமா வைஸாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ்டன் ஹால்னு சொல்லிட்டு 2024 இப்போ என்டையர் சீரிஸ் வித் டோட்டல் 6 எபிசோட்ஸோட நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல இப்போதைக்கு ஜென்ரலாக 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இதுதான் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அண்ட் வெறும் 6 எபிசோட்னால கண்டிப்பாக நீங்கள் இதை ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். கோர் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேட்டகிரியான சீரீஸ் தான். இல்லை மெயின் ஆக்ட்ரஸ் வந்து இப்போ தான் புதுசாக ஒரு ஸ்கூலில் ஜாயின் ஆகியிருக்காங்க, ஹை ஸ்கூலில். அண்ட் அங்கே சில கான்ஸ்பிரசியான விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. பேசிக்லி கொஞ்சம் ரிச் அண்ட் புவர் அந்த மாதிரி கேட்டகரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் எப்படி அவங்க இப்போது சர்வைவ் பண்ண போகிறாங்க இந்த என்டையர் ஸ்கூலில், அதுதான் வந்து அப்படியே சீரீஸாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த சீரீஸாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் ஆஃப் த பிரைடுன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு ரொமான்ஸ் காமெடி கேட்டகிரியான மூவி வந்து இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி கான்செப்டில் நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் IMDbலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படத்தோட கான்செப்ட் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிரைடோட மதர் தான் வந்து மெயின் கேரக்டராகவும் இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒரு சடனாக ஒரு ஷாக் வரும், அவங்க பொண்ணு வந்து சடனாக மேரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் ஓகே, பட் க்ரூமோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட வந்து இவங்களுக்கு பாஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தெரியும் போது இன்னும் கொஞ்சம் ஷாக்கு டபுள் ஆயிரும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி எப்படி இப்போது ப்ரெசென்ட்டில் வந்து நடக்குது அண்ட் திருப்பி இவங்களுக்கு அந்த லவ் கண்டினியூ ஆகுதா இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கலி அப்படியே காமெடியாக போவோம் அண்ட் ரொமான்ஸும் கொஞ்சம் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மான்ஸ்டர்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் மூவி இப்போ தான் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ஆப்பில் வந்து மல்டிடப் லாங்குவேஜ் பண்ணி அவங்க ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் என்டையர் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. IMDbலையும் 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி நானும் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன், பட் மான்ஸ்டர் இந்த படத்தை பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் கான்செப்ட் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஸ்கூல் பேஸ்டான ஒரு மூவி தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட கேரக்டர் வந்து பயங்கரமாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதால் அவங்க அம்மா வந்து ரொம்ப வரி பண்ணுறாங்க, ஏன்னா என் பையன் கொஞ்சம் இப்படி ஆகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன், ஸ்கூலில் அப்படி என்ன தான் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு டீச்சரும் ரீசனாக இருக்காங்க. ஸோ அந்த டீச்சர் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஒரு பேஸில் தான் என்டையர் இப்போ இந்த படத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி அகெயின் ட்ராமா, மிஸ்ட்ரி, த்ரில்லர் இந்த கேட்டகிரியாக தான் இருக்க போகுது. ஸோ அகெயின் இந்த படத்தை நானும் இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக அப்படியே கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் மூவியில் நம்ம எர்த் ரெஸ்கியூ டேன்னு சொல்லிட்டு 2021 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDbல 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ இது நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் இன்வேஷன் கேட்டகிரி ஆனது தான். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம டுமாரோ வார் மூவியெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அதே மாதிரி சைனீஸ் வெர்ஷனில் அவங்க கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கொஞ்சம் ஹைஃபையான விஷுவலாக தெரியுது, ஓவர் VFX உள்ளே போட்டிருக்காங்க. அண்ட் ஓகே, ஏலியன் வர்சஸ் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் பேக்கான மூவி தேட்டிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷன் ரெஸ்கியூன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்குது, நம்ம 2023 ரிலீஸ் ஆனது தான். IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் சைனீஸ் மூவி தான். அண்ட் இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான் இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தா நம்ம சைனீஸோட நேவி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதை காமிக்கிறதுக்காகவே என்டையர் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பேசிக்கலி அவங்களோட கொஞ்சம் பேட்ரியாட்டிக்கான ஒரு மூவி. அண்ட் இப்போ இந்த படத்தில் ஒரு கவுண்டர் டெரரிஸ்டாட்டம் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி நேவி மூலியமாக ஹெல்ப் வாங்கிட்டு என்டையர் அதை சால்வ் பண்ணுறாங்க தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சைனீஸோட மிலிட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதுக்கு மேலே இன்னும் எக்கச்சக்கமான மூவிஸ்லாம் அண்ட் நிறைய சைனீஸ் மூவிலாம் இப்போ நம்ம இந்த வீக்கு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியான IMDb ரேட்டிங் ஆன மூவிஸ் தான். அண்ட் அப்படி பார்த்து கூட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 மூவிக்கு மேலே இன்றைக்கி ஒரு லிஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ பை த வே இதில் எத்தனை மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.